2 மேட்ச் டக் அவுட் ஆனவனே என்ன தப்பு கணக்கு போட்டிங்களா? நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா? நான் செஞ்சுரி அடிச்சு எப்படி என் டீமை வின் பண்ண வைக்கிறேன் பாருங்க. இப்படி சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல விராட் கோலி ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு ஆர்சிபியை ஈஸியா ஜெயிக்க வச்சுட்டாருங்க. நேற்று ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்ச் முழுசா நடக்குமா இல்லையா அப்படின்னு தாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா மழைனால டாஸே ரொம்ப டிலேவாக தான் போட்டாங்க. கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பெரிய டார்கெட்டாக ஆர்சிபிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று நடந்ததே வேற. நேற்று ஃபின்னல் அண்ட் ரஹானே இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து உடனே அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் ஆங்கர்ஸ் ரகுவன்சி நான் இன்னும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. அவர் கூட ஸ்டார்டிங்கில் கேமரான் கிரீன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஒரு கட்டத்தில் கேமரான் கிரீனும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதிரடி ஆட்டக்காரர் ரிங்கு சிங் நான் ஆங்கர்ஸ் ரகுவன்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க. ஒரு பக்கம் ஆங்கர்ஸ் ரகுவன்சியும் நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துவேன்னு சொல்லிட்டு அவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. இதனால நேத்து மேட்ச்ல கேகேஆர் 20 ஓவர் முடிவுல 192 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 192 ரன் அப்படின்றது நல்ல ஒரு டார்கெட் தான். கேகேஆர் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போல்லாம் ஐபிஎல்ல பாயிண்ட்ஸ் டேபிளில் லோவாக இருக்கிற டீம் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மேட்ச்சில் கேகேஆர் ஜேக்கப் பெத்தலோட விக்கெட்டை தாங்க வேகமாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி என்னெல்லாம் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அவர் கூட ஸ்டார்டிங்கில் படிக்கல் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் படிக்கல் ஒரு கட்டத்தில் அவுட் ஆக ரஜத் பட்டிதார் டிம் டேவிட் சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போனாலும் விராட் கோலி நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன், நான் செஞ்சுரி அடிச்சு அசத்தியே தீருவேன், போன 2 மேட்ச் டக் அவுட் ஆனவனே என்னை தப்பு கணக்கா போடுறீங்க, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. இவரோட செஞ்சுரினால நேற்று மேட்ச்ல ஆர்சிபி 5 பால் மிச்சம் இருக்கும் போது கேகேஆர் ரொம்ப கம்ஃபர்டபுளா 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. நேற்று மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணது மூலமா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ஆர்சிபி வந்துட்டாங்க. 16 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. உண்மையிலே இந்த சீசனில் ஆர்சிபி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போவே ஆர்சிபி பிளே ஆஃபில் ஒரு காலை தூக்கி வச்சுட்டாங்க. இனி இன்னொரு காலை வைக்கணும் அப்படின்னா ஒரு மேட்ச் வின் பண்ணால் போதும், கம்ஃபர்டபுளாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு சில தோல்விகளை சந்திச்சாலும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி கொடுத்த இந்த ஒரு அதிரடியான ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.